12ஆம் வகுப்பின் தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் பாடப்பகுதியில் அமைந்துள்ள முக்கிய வினாக்கள். கொஸ்டின் நம்பர் 1. ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கைக்கு முதன்மையான எடுத்துக்காட்டு எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ. வங்க பிரிவினை ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கைக்கு முதன்மையான எடுத்துக்காட்டாகும். கொஸ்டின் நம்பர் 2. தவறான ஒன்றை தேர்ந்தெடு. தவறான ஒன்று ஆப்ஷன் சி. டெல்லி பாலகங்காதர திலகர். பஞ்சாபில் லாலா லஜபதி ராயும், வங்காளத்தில் பிபின் சந்திரபாலும், மகாராஷ்டிராவில் பாலகங்காதர திலகரும், சென்னையில் ஜி. சுப்பிரமணியனும் அப்பகுதியைச் சேர்ந்த தேசியவாதிகளாவர். கொஸ்டின் நம்பர் 3. இந்திய பத்திரிகைகளில் சரியானதை தேர்ந்தெடு. 1. தமிழ்நாடு சுதேசமித்ரன், 2. மகாராஷ்டிரா கேசரி, 3. வங்காளம் யுகந்தர். சரியான விடை ஆப்ஷன் ஏ. 1, 2, 3 சரியானது. தமிழ்நாட்டில் சுதேசமித்ரன் பத்திரிகையும், மகாராஷ்டிராவில் கேசரி பத்திரிகையும், வங்காளத்தில் யுகந்தர் பத்திரிகையும் மக்களிடையே சுதேசி இயக்க கருத்துக்களை கொண்டு சென்றன. கொஸ்டின் நம்பர் 4. ஆங்கில அரசு எந்த ஆண்டு வெடிமருந்து சட்டம், செய்தித்தாள் சட்டம், தூண்டுதல் குற்ற சட்டம் ஆகிய சட்டங்களை கொண்டு வந்தது? சரியான விடை ஆப்ஷன் டி. 1908ஆம் ஆண்டாகும். ஆங்கில அரசு 1908ஆம் ஆண்டு வெடிமருந்து சட்டம், செய்தித்தாள் சட்டம், தூண்டுதல் குற்ற சட்டம் ஆகிய சட்டங்களை கொண்டு வந்தது. கொஸ்டின் நம்பர் 5. எந்த ஆண்டு ஆங்கில அரசு இந்திய பத்திரிகை சட்டத்தை கொண்டு வந்தது? சரியான விடை ஆப்ஷன் டி. 1910ஆம் ஆண்டு ஆங்கில அரசு இந்திய பத்திரிகை சட்டத்தை கொண்டு வந்தது. கொஸ்டின் நம்பர் 6. ஆங்கில அரசு எந்த ஆண்டு பொதுக்கூட்டங்கள் சட்டத்தை இயற்றியது? சரியான விடை ஆப்ஷன் ஏ. 1907ஆம் ஆண்டு ஆங்கில அரசு பொதுக்கூட்டங்கள் சட்டத்தை இயற்றியது. கொஸ்டின் நம்பர் 7. பொதுக்கூட்டங்களில் பேச்சுக்களை பதிவு செய்வதற்காக முதலில் சுருக்கெழுத்து முறையை பயன்படுத்தியவர்கள்? சரியான விடை ஆப்ஷன் சி. காவல்துறையினர் பொதுக்கூட்டங்களில் பேச்சுக்களை பதிவு செய்வதற்கு முதலில் சுருக்கெழுத்தை பயன்படுத்தினர். கொஸ்டின் நம்பர் 8. எந்த ஆண்டு கர்சன் பிரபு தலைமை ஆளுநராகவும் இந்தியாவின் அரச பிரதிநிதியாகவும் நியமனம் செய்யப்பட்டார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ. 1899ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 6ஆம் தேதி கர்சன் பிரபு தலைமை ஆளுநராகவும் இந்தியாவின் அரச பிரதிநிதியாகவும் நியமனம் செய்யப்பட்டார். கொஸ்டின் நம்பர் 9. தவறான ஒன்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ. 1890இல் வங்க பிரிவினைக்கான திட்டத்திற்கு புத்துயிர் அளிக்கப்பட்டது. ஆப்ஷன் பி. கர்சன் பிரபுவின் ரிஷி அறிக்கை வங்க பிரிவினைக்கான 2 காரணங்களை முன்வைத்தது. ஆப்ஷன் சி. முதல் காரணம் வங்காளத்திற்கு சுமை குறைவு, 2வது காரணம் அசாமை முன்னேற்றுவது ஆகிய காரணங்களுக்காக வங்க பிரிவினை மேற்கொள்ளப்படும் என்றார் கர்சன் பிரபு. ஆப்ஷன் டி. வங்காளம் 4 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது. தவறான ஒன்று ஆப்ஷன் டி. சரியான விளக்கம் வங்காளம் 2 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 10. புவியியல் அடிப்படையில் வங்காளத்தை இயற்கையாக பிரிக்கும் ஆறு எது? சரியான விடை ஆப்ஷன் சி. பாகிரதி ஆறு புவியியல் அடிப்படையில் வங்காளத்தை 2 பிரிவுகளாக பிரிக்கிறது. கொஸ்டின் நம்பர் 11. 1. மேற்கு வங்காளத்தில் முஸ்லிம்கள் அதிகம் இருந்தனர். 2. கிழக்கு வங்காளத்தில் இந்துக்கள் அதிகம் இருந்தனர்.
சரியான விடை ஆப்ஷன் டி, ஒன்றும் இரண்டும் தவறானது. ஒன்றிற்கும் இரண்டிற்கும் சரியான விளக்கம். மேற்கு வங்காளத்தில் இந்துக்கள் அதிகம் இருந்தனர், கிழக்கு வங்காளத்தில் முஸ்லிம்கள் அதிகம் இருந்தனர். கொஸ்டின் நம்பர் 12, யாரை மையமாக கொண்டு வங்கமொழி இலக்கியம் மதிப்பை பெற்றது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, ரவீந்திரநாத் தாகூரை மையமாக கொண்டு வங்கமொழி இலக்கியம் அதன் மதிப்பை பெற்றது. கொஸ்டின் நம்பர் 13, எந்த ஆண்டு வங்க பிரிவினை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் சி, 1905ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 19ஆம் நாள் வங்க பிரிவினை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 14, தவறான ஒன்றை தேர்வு செய்க. ஆப்ஷன் ஏ, வங்க பிரிவினையால் முதலாக மிதவாத தேசியவாதிகள் தங்களின் மரபு சார்ந்த அரசியல் முறைகளில் இருந்து மீறினர். ஆப்ஷன் பி, 1905 ஜூலை 17இல் கல்கத்தாவில் நடைபெற்ற கூட்டத்தில் ஆங்கில அரசுக்கு எதிராக மக்களிடையே எதிர்ப்பை விரிவுபடுத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது. ஆப்ஷன் சி, ஆகஸ்ட் 7ஆம் நாள் கல்கத்தாவில் நடைபெற்ற கூட்டத்தில் சுதேசி இயக்கம் முறையாக பிரகடனம் செய்யப்பட்டது. ஆப்ஷன் டி, ஆங்கில பொருட்களையும் நிறுவனங்களையும் புறக்கணிக்க மக்களுக்கு அரவிந்த் கோஷ் அறைகூவல் விடுத்தார். தவறான ஒன்று ஆப்ஷன் டி. சரியான விளக்கம், ஆங்கில பொருட்களையும் நிறுவனங்களையும் புறக்கணிக்க மக்களுக்கு சுரேந்திரநாத் பானர்ஜி அறைகூவல் விடுத்தார். அரவிந்த் கோஷ் இல்ல, சுரேந்திரநாத் பானர்ஜி. கொஸ்டின் நம்பர் 15, எந்த ஆண்டு வங்காளம் அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1905ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 16ஆம் நாள் வங்காளம் அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 16, தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும் தங்களின் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி என சுதேசி இயக்கத்தின் குறிக்கோள் பற்றி விளக்கியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஜி. சுப்பிரமணியம் ஆவார். கொஸ்டின் நம்பர் 17, சுதேசி இயக்கமானது நம்முடைய தொழில்களின் முன்னேற்றத்திற்கானது மட்டுமல்ல, நமது தேசிய வாழ்வை சார்ந்த அனைத்து துறைகளின் மேம்பாட்டிற்கானது என்று சுதேசி இயக்கம் பற்றி கூறியவர்? சரியான விடை ஆப்ஷன் சி, கோபாலகிருஷ்ண கோகலே ஆவார். கொஸ்டின் நம்பர் 18, சுய பொருளாதார வளர்ச்சிக்கு அழைப்பு விடுத்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, ரவீந்திரநாத் தாகூர் சுய பொருளாதார வளர்ச்சிக்கு அழைப்பு விடுத்தார். கொஸ்டின் நம்பர் 19, சுய உதவி ஆத்ம சக்தி என்னும் செய்தியை மக்களிடம் பரப்புவதற்கு மேளாக்கள் என்னும் திருவிழாக்களை பயன்படுத்த வேண்டும் என்று அதற்கு அழைப்பு விடுத்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, ரவீந்திரநாத் தாகூர் ஆவார். கொஸ்டின் நம்பர் 20, விடிவெள்ளி கழகம் எந்த ஆண்டு யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் சி, 1902ஆம் ஆண்டு சதீஷ் சந்திரா முகர்ஜி என்பவரால் விடிவெள்ளி கழகம் தோற்றுவிக்கப்பட்டது. விடிவெள்ளி கழகமானது வட்டார மொழியில் கல்வி என்பதை வலியுறுத்தியது. கொஸ்டின் நம்பர் 21, எந்த ஆண்டு விடிவெள்ளி கழகத்தின் முன்னெடுப்பில் கல்விக்கான தேசிய கழகம் உருவாக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1905ஆம் ஆண்டு நவம்பர் 5ஆம் தேதி விடிவெள்ளி கழகத்தின் முன்னெடுப்பில் கல்விக்கான தேசிய கழகம் உருவாக்கப்பட்டது. 1906இல் வங்காள தேசிய கல்லூரி நிறுவப்பட்டது.
கொஸ்டின் நம்பர் 22 சமிதிகள் என்றால் என்ன? சரியான விடை ஆப்ஷன் டி, சமிதிகள் என்பது தொண்டர் படைகள் ஆகும். கொஸ்டின் நம்பர் 23 சுதேச இயக்க காலகட்டத்தில் எந்தெந்த இடங்கள் தீவிர தேசியவாதத்தின் மையப்புள்ளிகளாக திகழ்ந்தன? சரியான விடை ஆப்ஷன் டி, வங்காளம், பஞ்சாப், மகாராஷ்டிரா ஆகிய இடங்கள் சுதேச இயக்க காலகட்டத்தில் தீவிர தேசியவாதத்தின் மையப்புள்ளிகளாக திகழ்ந்தன. கொஸ்டின் நம்பர் 24 எந்த ஆண்டு சூரத் பிளவு ஏற்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் சி, 1907ஆம் ஆண்டு சூரத் பிளவு ஏற்பட்டது. கொஸ்டின் நம்பர் 25 1 பால கங்காதர திலகரின் கருத்துப்படி சுயராஜ்யம் என்பது நிர்வாகத்தில் சொந்த மக்கள் பங்கு பெறுவதை மட்டுமே தவிர இங்கிலாந்து உடனான உறவுகள் அனைத்தையும் துண்டித்துக் கொள்வதல்ல என்பதாகும். 2 பிபின் சந்திரபாலின் கருத்துப்படி சுயராஜ்யம் என்பது அந்நியர் ஆட்சியிலிருந்து முற்றிலுமாக விடுதலை அடைதல் என்பதாகும். சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1ம் 2ம் சரியானது.